ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் முருங்கைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 20 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற 3 தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து 2 துண்டு தேங்காய் பில்லையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். ஸோ ஈஸியாக குக் ஆகும். இப்போ நல்லா வதங்கியாச்சு. இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நல்லா மறுபடியும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறினதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு, அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், நறுக்கின வெங்காயம் 1 எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயும் ப்ளஸ் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தேவைக்கேற்ப தண்ணியும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நமக்கு சுவையான முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்துக்கும் இட்லி தோசைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.